வெல்கம் டு அண்ணாச்சி என்னாச்சி ப்ரோக்ராம். இன்னைக்கு உங்க வீட்டுக்கு நீதிமன்றத்துல இருந்து ஒரு சம்மன் வருது. அதை நீங்க வாங்க மறுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன பிரச்சனை வரும்? எக்ஸ்பார்ட்டி உங்களை பண்ணாங்கன்னா அதனுடைய விளைவு என்ன? உங்களுக்கு வக்கீல் வைக்க முடியலைன்னா அப்படி எப்படி வக்கீல் வைக்கிறது? அது போக ஒரு சம்மனை நீங்க ரிசீவ் பண்ணாத போது அதனுடைய தொடர் விளைவுகள் என்ன? உங்களுடைய சொத்து மதிப்பு வச்சு கேஸ் எந்த கோர்ட்ல போடுவாங்க அப்படிங்கிற முழு விவரங்களையும் நம்ம நீதிமன்றத்துல பணிபுரிந்த அண்ணாச்சிட்ட முழுசா கேட்கலாம். வாங்க ப்ரோக்ராம்குள்ள போகலாம். வணக்கம் அண்ணாச்சி. ஆமை புகுந்த வீடும் அமினா புகுந்த வீடும் விளங்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இன்னைக்கு காலையில என் வீட்டுக்கு ஒரு அமினா வந்தாங்க. அதனால என்ன பிரச்சனை வரும் அண்ணாச்சி? உங்களுக்கு தான் ஏதாவது தெரியுமா? நீதிமன்றத்துல வேலை பார்த்துருக்கீங்க, கொஞ்சம் தெளிஞ்சா சொல்லுங்க அண்ணாச்சி. ஏன்னா ஆமை புகுந்த வீடு அமினா புகுந்த வீடு விளங்காதுன்னு சொல்றாங்க. ஆனா அமினா உங்க வீட்டுக்கு ஒரு லெட்டர் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதை நீ வாங்கி அதை ஃபாலோ பண்ணலன்னு தான் நீ கெட்டு போவ. ஆமா அண்ணாச்சி, கையில ஏதோ லெட்டர் கணக்கா வச்சிருந்தாரு. நானா அதை வாங்கல அண்ணாச்சி. அதை வாங்கிட்டு ஏன் துன்பத்துல கிடக்க கோர்ட்டு கேஸ்ன்னு அலையணும். அதனால நான் வாங்கவே இல்லை அண்ணாச்சி. அதை பத்திரமா சேஃபா இருந்துக்கிட்டேன். அதுக்கு பேரு சம்மனு. அந்த சம்மனை நீ வாங்கி ஒரு லாயர்கிட்ட கொடுத்து அதுக்கு என்னென்ன ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணி அதை வந்து நீ இது பண்ணியிருக்கணும். ஆனா நீ என்ன செஞ்சுட்ட? அதை நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சிட்டேன். அப்ப அந்த அமீனா என்ன செய்வாங்க? நீதிமன்றத்துக்கு அவங்க கொண்டு வந்த சம்மன்ல இந்த மாதிரி நான் போனேன், மேற்கண்ட முகத்தை வச்சுட்டு வந்தாங்க, நான் அவங்களுக்கு கொடுத்தேன், ஆனா அவங்க என்ன செய்யலை, அதை வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு உன் வீட்டுல பக்கத்து வீட்டுக்காரங்க 2 பேர்த்துட்டு என்ன செய்வாங்க, ஒரு சாட்சி கையெழுத்து வாங்கிட்டு நேராக கோர்ட்ல கொண்டே கொடுத்துருவாங்க. அப்போ கோர்ட் அதை என்ன செஞ்சுக்கணும், ரெக்கார்ட் பண்ணும். அடுத்த ஹியரிங் டேட் உனக்கு தெரியாது, ஏன்னா நீ வாங்கலையா. அப்போ என்ன செய்வாங்க, அடுத்த ஹியரிங்ல உன்னை கூப்பிடுவாங்க, நீ போக மாட்டேன். போவலன்னு உடனே என்ன செய்வாங்க, ஒரு சில நல்ல ஜட்ஜஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா இன்னொரு வாய்ப்பு கொடுப்பாங்க. இன்னொருக்கா கோர்ட் அண்ட் போஸ்ட் அப்படின்னு சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் நீ வந்து ஃபாலோ பண்ணி வாங்கிக்கணும். சில ஜட்ஜஸ் என்ன செய்வாங்கன்னா ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்தாதுல அப்படின்னு சொல்லிட்டு உன்னை எக்ஸ்பார்ட்டி அப்படின்னு பண்ணி விட்டுருவாங்க. அப்படி பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆயிரும், ஒருதலை பற்றிய தீர்ப்பு உனக்கு எதிராக வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குல்ல. என்னன்னாச்சு திடீர்னு எக்ஸ்பார்ட்டி என்னடாமோ சொல்லுவீங்க அப்படின்னா என்னன்னாச்சு? என் சொத்துக்கு எதுவும் பிரச்சனை வருமா? ஏதாவது இதுன்னு சொல்லுங்க என்னாச்சு. நீ ஏதாவது நான் தெரிஞ்சுக்கிட்டு என்னாச்சு. ஒருதலை பற்றி தீர்ப்பு அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாதுல்ல. கோர்ட் வந்து அது நடைமுறை என்ன அப்படின்னா எதிரிக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அவனோட நியாயத்தை சொல்வதற்கு அப்படின்னு நம்ம எல்லாருமே வீடியோலாம் பார்த்துருப்போம். அப்படி உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து உன்னைய வந்து நீதிமன்றத்துக்கு வரவழைச்சு உன் சாட்சி எல்லாத்தையும் கேட்கறதுக்கு தான் உனக்கு சம்மன் பண்ணாங்க. ஆனா நீ அதை மறுத்துட்ட. அப்போ இந்த வழக்கை பத்தி உனக்கு தெரிஞ்சதாக நீதிமன்றம் கருத்தில் கொண்டு நீ இந்த கேஸுக்கு எந்த விதமான எவிடன்ஸும் கொடுக்கல அப்படின்னா, எதிரி ஒரு எவிடன்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த எவிடன்ஸ் எல்லாமே செல்லுபடி ஆகக்கூடியதா மாறிடும். அப்ப என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா இந்த ஜட்மெண்ட் வந்து அவங்களுக்கு சாதகமா போயிடும். இதுக்கு பேர் தான் ஒருதலை பெற்ற உத்தரவு. முதல்ல உன் வீட்டுக்கு எதுக்குல அமீனா வந்தாங்க? உனக்கும் பக்கத்து வீட்டுக்காரன் எவனுக்கும் பிரச்சனை இருக்கா? எதுவும் சொத்து பிரச்சனை இல்லை, வேற எதுவும் எவனையும் கடன் வாங்கி நீ கொடுக்காம இருக்கியா? எதன் ப்ராப்ளம் இருக்கா முத? ஆமா அண்ணாச்சி, ரொம்ப நாள் அந்த பக்கத்து வீட்டுக்காரன் என் கூட உரண்டைக்கா வந்துகிட்டு இருந்தான். நானும் அதை கண்டுக்காமலே இருந்தேன். ஒருவேளை அவன் தான் கேஸ் போட்டிருப்பான் அண்ணாச்சி. இப்ப நான் எப்படி என்னாச்சு இதை கண்டுபிடிக்கிறது? உனக்கும் பக்கத்து வயல்காரனும் பிரச்சனைனா கண்டிப்பா உன் பக்கத்து வயல்காரன் தான் உன் மேல கேஸை கொடுத்துருப்பான். இப்ப நீ சம்மனை வேங்கல, அப்ப என்ன அவன் என்ன செய்யணும்? ஒண்ணு பக்கத்து வீட்டுக்காரன் போய் என் மேல கேஸ் போட்டிருக்கா அப்படின்னு கேட்கணும். அப்படி போனா வெட்டுக்குத்து பிரச்சனை வந்துடும். அதனால அங்க போகாத. உன்னோட சொத்து மதிப்பு என்ன அப்படிங்கிறத வச்சு அவங்க எந்த கோர்ட்ல கேஸ் போட்டிருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ 1,00,000 கைடன்ஸ் வழி இருந்தது அப்படின்னா முன்சிப் கோர்ட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நீதிமன்றங்கள்ல வழக்கு தொடரலாம். 1,00,000 10 லட்சம் வரைக்கும் உள்ள மதிப்பா இருந்தது அப்படின்னா சார்பு நீதிமன்றம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சப்கோர்ட்ல கேஸ் போடுவாங்க. அதை மீறின வேல்யூவா இருந்தது அப்படின்னா அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல உங்களுக்கு கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. இப்போ நீ என்ன செய்யணும், உன் சொத்து மதிப்பு என்ன அப்படிங்கிறது நீ சொன்னா அதுக்கு தகுந்தாப்புல நம்ம என்ன செய்யலாம். ஸோ எந்த கோர்ட்ல போய் நீ விசாரிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். சொத்து மதிப்பு ஒரு 8 லட்சம் தேவை நினைச்சு 8 லட்சம் சொத்து தான் பிரச்சனையில கிடக்கு. இல்லை இப்போ உன் சொத்து மதிப்பு 8 லட்சம் அப்படின்னு சொல்லிவிட்டேன். அப்போ 8 லட்சம்னா கண்டிப்பா உன்னோட கேஸ் சப்போர்ட்ல தான் ஃபைல் ஆயிருக்கும். அப்போ ஃபைலான கேஸ் நம்பர் எல்லாமே உனக்கு தெரியணும். அப்போ என்ன செய்யணும், ஒரு லாயரை கூப்பிட்டுட்டு நீ இப்போ கடையனூர் தாலுகால இருக்கன்னா கடையனூர் தாலுகால சப்போர்ட் கிடையாது. அப்போ அந்த ரேஞ்சு சப்போர்ட் எங்க இருக்கு அப்படின்னு நீ வெப்சைட்ல பார்த்தனாலே தெரிஞ்சிடும். அப்போ நேராக போயிட்டு என்ன செய்யணும், சிவகிரி தாலுகால போயிட்டு அந்த கோர்ட்டுக்கு போயிட்டு நீ லாயரை கூப்பிட்டு போனோன்னா அவங்க எல்லா டீட்டெயிலும் கேட்பாங்க. கரண்டாக ஃபைலான கேஸு, உங்களுக்கு எதிராக ஃபைல் பட்ட கேஸில் நான் அந்த மாதிரி ஒரு சம்மன் வந்துச்சு அதை வாங்கலை அப்படின்னு தகவல் நீ சொல்லிட்டேன் அப்படின்னா அவங்க அந்த கேஸோட டீட்டெயில் எல்லாமே உனக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீ என்ன செய்யணும், அந்த கேஸை அந்த லாயர் மூலமாக நீ வந்து ஃபாலோ பண்ணனாலே போதும். கேஸு யார் சைடு நியாயம் இருக்கோ அவங்க சைடு மாண்புமிகு நீதிபதி ஐயா அவர்களால் உனக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுப்பாங்களா. இப்போதான் என்னாச்சு, எனக்கு கொஞ்சம் உசிரியே வந்துச்சு. இந்த உடனே போய் என் இடத்த வந்து நான் காப்பாற்ற போறேன் என்னாச்சு. ஆனால் வக்கீலுக்கு எனக்கு காசு கொடுக்க ரூபா இல்லை என்னாச்சு. நான் இப்போ எப்படி என்னாச்சு இந்த கேஸை நடத்துறது? சிவில் கேஸ் நடத்தணும்னா நிறைய ரூபா செலவாகும்னு சொல்றாங்க. நானே ஒரு ஏழை அன்றாட காட்சி. நான் எப்படி என்னாச்சு இந்த கேஸ் ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் பண்றது? எனக்கு கொஞ்சம் கைடன்ஸ் பண்ணுங்க என்னாச்சு. தெய்வமா இருந்து உதவுங்க என்னாச்சு.
இல்ல வக்கீலுக்கு குடுக்க எனக்கு பணம் இல்ல அப்படின்னு நீ சொன்னன்னா, வேற ஒண்ணுமே இல்ல. நேரா நீ மாவட்ட நீதிமன்ற வளாகத்துக்குள்ள போயிட்டு, நால்சா அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். அந்த அமைப்புட்ட நீ எனக்கு இந்த மாரி வக்கீல் வைக்க ஃபீஸ் எதுவும் இல்ல அப்படின்னு சொன்னன்னா, அவங்களே என்ன செய்வாங்க, உனக்கு இலவச லாயர் வந்து அனுப்பிச்சு குடுப்பாங்க. அதுக்கு நீ ஒரு பெட்டிஷன் மட்டும் எழுதி குடுத்தா போதும். அந்த லாயர கூப்பிட்டுட்டு நீ சம்மந்தப்பட்ட கேஸ் என்ன யாதுன்னு ஃபுல் டீட்டெயில் வந்து நீ பெற்றுக்கலாம். சப்போஸ் உனக்கு கொஞ்சம் அட்வான்ஸா இருந்த அப்படின்னா, கோர்ட் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கு. அதுல உனக்கு எதிரா ஏதாவது கேஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த ஓஎஸ் நம்பரை போட்டு கூட நீ வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் வந்து இருக்கும் நம்மகிட்ட வந்து கேஸ் ஃபைண்டவங்க இருக்கு. ஆனா அந்த லாயரை கரெக்டா நீ என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். எல்லா ஹியரிங்க்கும் போயிடணும். நீ ஒரு ஹியரிங் போக மாட்டேன்னா உன்னை என்ன செய்வாங்க, ஸோ ஜட்ஜஸ் பொறுத்து தான். ஒரு சில ஜட்ஜஸ் வாய்ப்பு கொடுப்பாங்க, ஒரு சில ஜட்ஜஸ் உடனே எக்ஸ்பார்ட்டி பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சட்ட சிக்கல்களை சந்திக்க வேணும். அதனால என்னைக்குமே நீதிமன்றத்துல இருந்தோ இல்லை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தோ ஒரு சம்மன் வருது அப்படின்னா அது கண்டிப்பா நீ என்ன செய்யணும், வாங்கி அதுல என்ன இருக்குன்னு பார்த்து உன்னால ஒரு கிராஸ்பிங் பவர் இருந்தா நீ வந்து அதை ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லைன்னா உடனே என்ன செய்யணும், அதை பத்தி தெரிஞ்ச ஆள்கிட்ட கொடுத்து அது என்ன விவரம் அப்படிங்கிறத கேட்டு இருந்தோம்னா மட்டும்தான் இந்த காலத்துல நம்மளால தப்பிக்க முடியும். என்னாச்சு சொன்னது போல கேட்டு நடப்போம். சம்மன் எது வந்தாலும் வாங்குவோம். அதை நீதிமன்றம் மூலமாக முறையா அணுகி வெற்றி பெறுவோம். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.